எரேமியாவுடைய புலம்பல்ல அவர் இப்படி ஒரு காரியத்தை எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா எழுதின புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் கொயவனுடைய கைவேலையான மட்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. இதுதான் தீர்க்கதரிசியினுடைய ஆதங்கம். தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர்கள்லாம் கொயவனுடைய கைவேலையான மட்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். அப்படி எழுதிட்டு அவர் அப்புறம் அடுத்தது 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், புலம்பல் 5-10-11 வசனங்களில், பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று. 11வது வசனம், சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூத பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். அப்படின்னா அவமானப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறத நான் எப்படி இருக்குன்னா, அவங்களாம் அலங்கோலமாக்கினார்களே. சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூத பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவர்கள் எல்லாரும் அவங்க எப்படி பற்றினாங்கன்னா, அவங்க அவமானப்படுத்தலை, அவங்கள அலங்கோலமாக்கிட்டாங்க. இப்படி தான் நான் பார்க்கறது. இப்படி அலங்காரமாய் இருந்து அலங்கோலமாய் போன ஒரு சிலரை நான் பார்க்குறேன். தன்னுடைய அலங்காரத்திலேயே அவங்க தேவன் அவங்கள அந்த அலங்காரத்திலே அவங்க இன்னும் மேலும் மேலும் அவங்க பெருகினதையும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சமீபத்தில் நான் வாசித்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னே எல்லாரும் வாசித்திருப்போம். நமக்கு நல்ல பரிச்சயமானதெல்லாம் 14-15 அந்த வசனங்கள். ஆனால் 16வது வசனத்தில் தான் நான் பார்க்குறேன். 15, 14, 15 பார்த்தீங்கன்னா, யாவரோடும் சமாதானமாக இருங்கள், ஒருவனு தேவனுடைய கிருபை இழந்து போகக்கூடாது, யாதொரு கசப்பான பேர் முளைத்து எழும்பக்கூடாது அப்படின்லாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் 16வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாமை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை தான் அந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரே ஆக்கியோன் எழுதும்போது, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாமை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஏசாவை குறித்து தான் நம்ம சமீபத்தில் நான் ஒரு ஏன் அவன் சீர்கெட்டு போனான், அலங்காரமாக இருக்க வேண்டியவன் ஏன் அவன் அலங்கோலமாய் போனான், ஏன் அவன் சீர்கெட்டு போனான், சீர்கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? அது எதுக்கு அதை நாம் வாசிக்கிறோன்னா, இதே அபாயம் எல்லார் இடத்துலையும் இருக்குது. என்னிடத்துலையும் இருக்குது, உங்களிடத்துல இருக்குது, எல்லாரிடத்துலையும் இந்த அபாயம் இருக்குது. அதனால தான் இதை உங்களுக்கு வாஸ்தவம் என்னுடைய கண்களை நான் பார்த்தேன். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் பார்க்கலையே, இப்போ இவன் வித்தியாசமான ஆளாக இருக்கானே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இப்போ இதே ஏன் இந்த இந்த ஏசாவை குறித்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதனுடைய முதல் இதுக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பணும். ஆதியாகமம் 12ஆம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு இப்போ நீங்கள் திருப்பணும். ஏசாவை குறித்து நான் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ இங்கே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துக்கு திருப்பணும். அங்கே பார்க்கும்போது இப்போ இந்த 2 அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஈசாக்கு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறோமா. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா,
இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இதுதான் நடந்த கதை. அவன் போகிறான், போகிறான், வேட்டையாடி வரான். வரும்போது அவனுக்கு களைப்பாக இருக்குது. களைப்பாக இருந்தோன்னா அவன் தம்பிக்காரன் அவன் கூழ் இருக்குது, அந்த கூழை பார்க்குறான். கூழை பார்த்தோன்னே அவனுக்கு இந்த கூழை எனக்கு கொடுன்னு கேட்குறான். நான் கொடுக்க மாட்டேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுன்னு கேட்குறான். நான் தான் சாவ போகிறேனே அப்படின்ட்டான். ஒரு வேளை சாப்பிடலன்னா நீ செத்துருவியா? இதுதான் என்னுடைய கேள்வி. 40 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது கூட உயிரோடு கூட இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தண்ணி குடிச்சிட்டே எத்தனையோ வருடக்கணக்காய் உயிரோடு கூட இருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இந்த ஏசா என்ன சொல்கிறான்னா, ஒரு கூளை பார்க்குறான். கூளை பார்த்த உடனே அந்த கூளை எனக்கு கொடுறான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், கூளை நான் சரி அண்ணனாச்சோ கொஞ்சம் கூழ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே என்ன பண்ணுறான்னா, அவன் நான் தான் சாக போகிறேனே, நீ எப்படி சாவே? எப்படி சாக முடியும் உன்னால்? நான் வாலிபனாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏழ்மை இருந்தது. எங்கள் வீட்டில் ரொம்ப தரித்திரம், ரொம்ப வேழ்மை. எங்கள் அப்பா இறந்துட்டார். அதனால் வீட்டில் என்னுடைய விதவை தான் இருக்கிறாங்க. 4 பெண் பிள்ளைகள், நான் ஒருவன் தான் ஆண். 2 பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. நான் அப்போ தான் இருக்கும்போது வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒரே பையன் நான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் காட்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற ஜமுனாமத்தூர், அதாவது ஜவ்வாது மலை, அந்த காடுகள் அடிவாரத்துக்கு அந்த காட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா, விறகுலாம் வெட்டி எடுத்துகிட்டு அந்த விறகு எடுத்துன்னு வீட்டில் போட்டோன்னே அவங்க அதை சமைச்சு தான் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நான் அந்த மாதிரி காட்டுக்கு நான் போய் விறகெல்லாம் வெட்டி வரும்போது என்ன பண்ணேன், சமயத்தில் எனக்கு பசி எடுத்துடும், எதனா இருக்கும். அப்போ வரும்போதே என்ன பண்ணுவோன்னா, இந்த காட்டில் வரும்பொழுது என்ன பண்ணால் உண்ணி பழம் இருக்கும், அப்புறம் விளாம்பழம் இருக்கும், இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, பசி என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் உடனே போய் என்ன பண்ணுவோன்னா, உடனே அந்த பழத்தெல்லாம் பறித்து நல்லா சாப்பிட்டுட்டு வரும்போது வயிற்றை திருப்தி ஆக்கிக்கும். வாங்கிட்டு வீட்டுக்கு விறகு கொண்டாந்து வீட்டில் போட்டு, இவ்வளோ தூரம் விறகு கொண்டாந்து கொடுத்தேன், எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, எதனா கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன், நான் வரும்போதே இருந்த பழங்களும் அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு வந்ததுனால என்ன ஒன்றா எனக்கு அந்த பசியே இருக்காது. எனக்கே அப்படி இருந்தது. இந்த காலத்தில், ஏசாவின் காலத்தில் இருக்கும்போது எத்தனை வகையான பழங்கள், பழமரங்கள், எவ்வளவு பழமரம் எவ்வளோ இருந்திருக்கும் அந்த இடத்துல. உனக்கு பசி எடுத்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அவன் கூழ் கேட்டால் அவன் கூழ் நீ குடுறான்றான். சரி இது கேட்குறானு சொல்லிட்டு இல்லாமல், சரி ஓகே உனக்கு பசி எடுத்தால் பக்கத்தில் போனால் எவ்வளோ மரங்கள் இருக்குது, எவ்வளோ கனிகள் இருக்குது, அதை நீ பறித்து அதை சாப்பிட்டுட்டு ஓகே உன் பசி எடுத்துக்கொண்டாலும் இருந்திருக்கலாமே. ஆனால் ஏசா அப்படி ஏன் செய்யலை? ஏன் அவன் செய்யலைன்னு சொன்னால், நான் சொன்னது போல தான் இந்த நாளில் ஏன் ஏசாவுக்கு அப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஏசாவுக்கு அப்படிலாம் இருக்கிறது அவனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதன் மேலெல்லாம் ஏசாவுக்கு இருந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அதிருப்தி என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. நாம் பிரியமானவர்களே, நாம் பார்க்கறது எல்லாமே இந்த நாளில், இந்த உலகத்தில் நான் பார்க்கறது எல்லாமே எல்லா மனுஷர்கிட்டையும் எனக்கு தெரியாதுங்க. ஏன் தேவன் இந்த வார்த்தை இங்கே கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்கிறேன், நான் பார்த்தது இந்த இடத்துல நான் போயிருக்கிற அநேக இடங்களில், ஏன் என் சொந்த சபையிலே நான் பார்த்துருக்குறேன். நான் இருந்த சென்னை பட்டணத்தில் எத்தனையோ வசதிகள் இருக்குது, உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, பிள்ளைகள் எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஒன்றுமே குறைவு கிடையாது. ஆனாலும் கூட இன்னும் அவர்களிடத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் அதிருப்தி இருக்குது. இன்னும் அவங்களுக்கு அதில் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே இல்லை. ஏசா எப்படி ஆயிட்டான்னு சொன்னால், ஏன் அவனுக்கு அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை அலட்சியப்படுத்தினா அப்படின்னு சொன்னால், அவனுக்கு இருக்கிற மற்றவன் எல்லாம் நான் சாப்பிட்டது தான் எல்லாமே, அதில் அது என்ன சாப்பாடு அதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு அதன் மேலாம் எனக்கு திருப்தி இல்லை. எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதன் மேல் தான் எனக்கு இந்த கஞ்சி கொடுத்தாலே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் செத்துருவேன்
அது எப்படி சாவே? இதை பார்ப்போமே. அவன் அந்த கஞ்சி குடிக்காமல் இருக்கட்டுமே. இதை அந்த நாளில் அப்படியே பொட்டு ஏசா அப்போ உடனே மயங்கி கீழே விழுந்து தன் ஜீவனை விட்டான் அப்படின்னாவே இருக்காது. ஏசாக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னால், அவனுக்குள்ளே இருந்ததெல்லாம் என்னென்னா, அவனுக்குள்ளே இருந்தது அதிருப்தி. அதுதான் அவனுக்குள்ளே இருந்தது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அதிருப்தி தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களையும் என்னையும் என்ன பண்ணணும்னா அவலமாக்கி கொண்டே போகும். அலங்காரமாக இருந்தவங்க என்ன விட்டுனா அவங்கள எல்லாம் இதோட சாத்தானுடைய தந்திரம். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஒரு ஆகாரம், ஒரு சின்ன ஒரு ஆகாரம், அந்த ஆகாரத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் வந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் வரும்பொழுது என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். அவங்க வெளியே கொண்டு வரும்போது அந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணார், வானத்திலிருந்து மன்னாவை தேவன் கொடுக்கிறார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த மன்னா எப்படிப்பட்டதா இருந்ததான், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசித்து பாருங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. சரி, அதோட வேதம் நிறுத்தலை. அப்புறம் என்ன அப்படின்னா, அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாக இருந்தது. பாருங்க, அந்த ருசி, அந்த மன்னாவுடைய ருசி எப்படி இருக்குன்னு சொன்னால், வெறும் ஆண்டவர் அது கொத்தமல்லி அளவு அது வெண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. இல்லை, அப்படி இல்லையா, அந்த ருசியை சாப்பிட்டா அப்படி இருக்குன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததான் அந்த பணியாரத்தை. நான் சமீபத்தில் ஒரு இதில் ஏதோ ஒன்று பார்த்தேன். அவர் ஒரே ஒரு இட்லி மாவு தான், ஒரே அரிசியில் அரைக்கிறாங்க. அந்த இட்லி மாவு புளிக்க வைக்கிறாங்க. புளிக்க வச்சு 100 விதமான இட்லி செய்தாங்களாம். 100 விதமான இட்லினா இப்போ நம்ம எல்லோரும் இப்போ வீட்டில் எல்லோரும் இட்லி ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி இட்லி இல்லை, அது எல்லோரும் செய்கிறது. ஆனால் அதே மாவை கொண்டு என்ன பண்ணாரோ 100 விதமான இட்லி. இந்த இட்லிக்கு ஒரு பேர், இதுக்கு எக்ஸு, அதுக்கு ஒய்யு, அது செட்டு, இது அப்படின்ட்டு அந்த இட்லிக்கு ஒவ்வொரு பேர், ஆனால் வித்தியாசமான டேஸ்ட் எல்லாமே. ஒரு மாவில் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் 100கணக்கான வகையான ஒரு இட்லி செய்கிறான்னு சொன்னால், தேவன் வானத்திலிருந்து ஒரு மன்னாவை கொடுத்துருந்தார்னா, அதுவும் அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்குதுன்னா எத்தனை டைப் செய்திருக்கலாம், எவ்வளோ இதை செய்திருக்கலாம். யோசித்து பாருங்க. வெறும் தேவன் மன்னாவை மட்டும்தான் சாப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் ஒன்றுமே சாப்பிட்டது கிடையாது. அப்போ இருந்த ஆடு மாடெல்லாம் என்னாச்சு? பிரதர் சொல்கிற மாதிரி எங்கள் கோழி மற்றதெல்லாம் இப்போ இருந்திருக்குமே. வெறும் அந்த 6 லட்சம் பேர் அவங்க மட்டும்தான் நடந்தாங்க. அவங்க கூட ஒரு ஆடு மாடு எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. வெறும் இவங்க 6 லட்சம் பேர் வானத்திலிருந்து மண்ணா மட்டும் விழும். அந்த மண்ணாவை மட்டும் எடுத்து சமைச்சு அப்படி தான் சாப்பிட்டு இருந்தீங்களா? இல்லை, கிடையவே கிடையாது. தேவன் அவங்களோடு கூட நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் கூட. அவங்களோடு கூட எத்தனை ஆடு மாடுகள்லாம் அவங்க அடித்து சாப்பிட்ருக்கலாம். அதன் மூலம் எத்தனையோ டேஸ்டியாக எதனோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, வேதம் எப்படி திரும்ப எழுதுது, அவங்கள அதை குறித்து வேதம் எப்படி திரும்ப எழுதுது? என்னாகுமோ 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணிது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். பார்த்தீங்களா அவங்க வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு தடிப்பான வார்த்தையை பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இப்போ வானத்திலிருந்து இந்த மண்ணா கூடுறீங்களே, அந்த மண்ணா எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு அற்பமான உணவு, இது எங்களுக்கு வெறுப்பா, எங்கள் மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, வெறுப்பாக இருக்குது இந்த உணவு. அதனால தான் தேவன் அவங்கள வனாந்தரத்தில் சுட்ட விட்டது. அவங்களுக்குள்ள இருதயத்தில் என்ன தெரியுமா, அதிருப்தி தான் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க வனாந்தரத்திலே அவங்க சுற்றி கொண்டே இருந்தாங்க. இதோடு மாத்திரம் போகாது. இப்போ இந்த ஏசா என்ன பண்ணான்னு சொன்னால், அவனுக்கு அவன் அதிருப்தி இருந்தது பாருங்க. இந்த அதிருப்தி என்ன பண்ணுச்சுன்னா, அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கூட இல்லை. அந்த அதிருப்தி அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, வேதம் எழுதப்பட்டிருக்கு, அவன் அந்நிய ஜனங்களோடு கூட அவன் சகவாசம் வைக்க ஆரம்பித்தான். பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவங்க இவனுடைய பொண்ணுங்கள்லாம் இவன் கல்யாணம் பண்ணது எங்களுக்கு மனநோவாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்ப்போம். ஏன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான்னு சொன்னால், அந்த அதிருப்தினால் இவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால்,
அவன் தேவ ஜனத்தோடு கூட இருக்க மாட்டான். அவன் வந்து அங்கே இருக்கிற ஏத்தின் குமார்த்திகள் மற்ற அந்த இதுங்களை இந்த அந்நிய ஜனத்தோடு கூட என்ன பண்ணுவான்னா அவங்கள சகவாசம் வச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போ உங்கள் வாழ்க்கையில் அதிருப்தி வந்து தலை தூக்க ஆரம்பிக்குதோ, நீங்களும் நானும் எப்படி இருப்பேன்னு சொன்னால், நான் வந்து அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசிகளோடு கூட நான் பிணைக்கப்படுகிறோன்னா நான் மாறுவேன். ஏசா எதுக்காக வந்து அவன் வந்து ஒரு மற்ற கானானியருடைய பெண்களில் போய் அவன் போய் பெண் எடுத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறாரு. அவர் யாக்கோபையோ டே நீ கானானுடைய குமார்த்தையை பெண் எடுக்காத, நீ போயிட்டு என் தேசத்துக்கு போய் அங்கே எங்கள் சகோதரன் இருக்கிறான், அங்கே போய் நீ பொண்ணு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த மாதிரி சொன்னான்னு சொன்னால், ஏசா என்ன பண்ணிட்டான்னா கானானுடைய குமார்த்தைகளில் தனக்கு பெண்களை எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதில்ல, அவனுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா அதிருப்தி இருந்தது அவனுக்குள்ள. எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிருப்தி இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நாம் வந்து தேவ மனுஷர்களை நம்ம தேட மாட்டோம், தேவ ஜனத்தை தேட மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்நிய ஜனத்தோடு கூட நம்ம கலவரவுளாக நாம் இருந்து கொண்டே இருப்போம். அதிருப்தி என்ன நடக்கும்னு சொன்னால், அதிருப்தி உங்களை எல்லாம் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதிருப்தி வந்து என்னை அந்நிய ஜனத்தோடு கூட கலந்து அவங்களோடு கூட நல்ல ஃபெலோஷிப் நல்ல உறவு வச்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கேன். எங்கள் சபையில் சில பேருக்கு நான் சொல்லுவேன், வேணாம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை வந்து வழி விலக பண்ணிடுவாங்க, இப்படிலாம் உங்கள் உறவினர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்கெல்லாம் வந்து தேவனை அறியாதவர்கள், உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து திருப்புவாங்க, எந்த நேரத்தில் என்ன சொல்லி உங்களை திருப்புவாங்கன்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவேன். கேட்கவே மாட்டாங்க. நான் பேசாமல் அமைதியாக இருப்பேன். ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்கன்னா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேல்ல, பேசாமல் இரு, அவங்க நடக்கிறாங்கன்னு நடக்கிட்டு விட்டுரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதன் ஒரே ஒரு காரணம். இந்த ஏசாவை குறித்து நான்லாம் இப்படி தியானிக்கும் போதெல்லாம் நான் ஏசாவை குறித்து இப்படி தான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஆண்டவரே ஏன் இப்படி போயிட்டான், அலங்காரமாக இருந்தவன் இப்படி ஏன் அலங்கோலமாகி போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் வேற ஒன்றும் இல்லை, அவனுடைய சகவாசம் அந்த மாதிரி. கூடா நட்பு அது கேடாய் முடியும். அதே போல் அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, உடனே அதனுடைய இதெல்லாம் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு அதிருப்தி வந்தது. அதிருப்தி வந்தவொடனே அவிசுவாசிகளோடு கூட போய் பங்கடைஞ்சான். பவுல் சொல்வார், தன்னுடைய குருந்து இதில் எழுதுவார், நீ வந்து அவங்க அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்படாது இருப்பாயாக, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னா, தேவன் அப்போ தான் தேவனாக இருப்பார். எனக்கு பிரதர் சொன்னாங்களே ஆராதனை இல்லை, அவர் என்னை பார்த்து என் மகன் இவன், ஆண்டவர் பார்த்து என் மகன் நீங்க சொன்னா ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், நீ உங்கள் சகவாசம் யாரோடு கூட இருக்குன்னு பார்ப்பார், உங்கள் சகவாசம் யாரோடு கூட இருக்குன்னு பார்ப்பார். நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பாண்டிச்சேரி விட்டு எனக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அப்போ ஒரு நாள் பிரபாகர் ஒரு மேலே எழுந்தார். எழுந்த உடனே, இனிமேல் பிரகாஷுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, அவர் வேலூர் போட்டோம், இனிமேல் பிரகாஷுக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்கன்ட்டார். நான் பார்த்தேன், படுவாய் மனுஷன் இப்படி நம்மளை இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் நின்னேன். ஆனால் அவர் வாயில் சொல்ல, சும்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவருடைய தகப்பனவர். அவர்கிட்ட போய் முன்னே நின்று சரி போக சொல்லிட்டாரு, சரி நம்ம போக வேண்டியதை முன்னே போய் அவருக்கு முன்னே நின்றுட்டு நான் என்ன பண்ணேன், சரி நான் போகிறேன், ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புங்க என்ன அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ உரிமையாக நாங்கள் அவளோட பழகணும், நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு. உடனே இன்றைக்கி எனக்கு மறக்க முடியல, எத்தனையோ வருடங்கள் கடந்து போயிடுச்சு. பிரபாகர் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா சொல்லி ஜெபம் பண்ணார், வேலூர் போகிறாரு, வேலூர்லையாவது ஊழ்படியாக ஒழுங்காக இருக்கட்டும் ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணார், தலைமையில் கையை வச்சு ஒரே ஒரு ஜெபம் பண்ணார், நீ தேவனோடு கூட இருப்பாயானால் தேவ மனுஷர்கள் உன்னோடு கூட இருப்பாங்க, போயிட்டு வா அப்படின்னார். இது ஒரே ஒரு வார்த்தை தான். அன்றைக்கி தீர்க்கமாக இந்த வார்த்தைகள் என் தலைமையில் கை வச்சு அவர் சொன்னேன், நீ தேவனோடு கூட இருப்பாயானால் தேவனுடைய மனுஷர்கள்லாம் உன்னோடு கூட இருப்பாங்க, போயிட்டு வா அப்படின்னாரு. அந்த வார்த்தையை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறது உண்மையான்னு சொன்னால், உங்களுடைய ஐக்கியெல்லாம் எங்கே இருக்குன்னா தேவ மனுஷர்களோடு கூட தான் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொன்னால், உங்கள் ஐக்கியம் தேவ மனுஷரோடு கூட இல்லை, அந்நிய ஏசாவை போல சீர்கட்டவனாய் அந்நிய ஜனத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணுவோம், ஐக்கியப்படுகிறவர்களாக நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. அவங்க என்ன கடைசியாக எண்ணத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க கடைசியாக எண்ணத்தை சொல்லிக் கொடுப்பாங்க,
ஏசா எப்படிப்பட்டவனாய் மாறினா, கடைசியாக அவனுடைய முடிவெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, தன் சகோதரனை கொலை பண்ணுகிற யுத்த புருஷனாய் அவன் மாறினான். டேய், ஏமாத்திட்டல்ல நீனு, எங்கள் அப்பா கிட்ட இருந்து இதெல்லாம் ஒன்று பண்ணல, நீ என்ன இதெல்லாம் நீ இப்படிலாம் செய்திய, நீ செய்தது உனக்கு ஞாபகம் வரல, நீ அதை அற்பமாக என்ன, ஒரு ஆகாரத்திற்காக ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டுற, ஒரு ஆகாரத்தில் உனக்கு வந்து அந்த ஆகாரம்னா என்ன, இருக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிட்டு அதில் திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு திருப்தி இல்லாமல் நீ அதிருப்தியாக இருந்ததுனால நீ அந்நிய ஜனத்தோடு கூட நீ கலவை. தேவன் என்ன பண்ணான்னு சொன்னால், யுத்த மனுஷனா யுத்த புருஷனாய் தேவன் மாற்றினார். அவனு முடிவெல்லாம் பாருங்க, நிறைய அது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நிறையா அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றா போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய படிப்படியாக அவனுடைய சருக்களை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவன் முடிவு எங்கே போய் முடிக்குதுன்னு சொன்னால், அவன் யுத்த புருஷனாய் அவன் மாறினான். அவன் அதிருப்தி அப்படி தான் செய்யும் சகோதரனே சகோதரியும். வீட்டில் கூட ஏன் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது, ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு சண்டை, ஏன் 2 பேருக்குள்ள ஒருத்தர் இடையும் பொண்ணி அடிச்சுன்னா, ஏதோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களா, அதிருப்தியாக இருந்து கொண்டு இருப்பாங்க. அந்த அதிருப்தி என்ன நடந்ததுன்னா அவங்களை யுத்த புருஷர்களாய் மாற்றினது. அதனால தான் தேவன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆண்டவர் வார்த்தை சொன்னார், இந்த யுத்த புருஷர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால், இதே பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷங்களும் தேவன் அவங்கள வந்து நல்ல நஞ்சை புஞ்சை இருக்கிற இடத்துல அனுப்பல. தேவன் எங்கே அனுப்புனாருன்னா, அவங்க வந்து வனாந்தரத்தில் சுத்துங்கடா நல்லா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷம் என்ன பண்ணார்னா தேவன் வனாந்தரத்தில். அவங்க காரணம் என்ன தெரியுமா, அவங்க வேதாங்க யுத்த புருஷர்கள் மாலும் மட்டும். அவங்க யுத்த புருஷர்கள், ஒவ்வொருத்தனும் வந்து யுத்த புருஷன். நம்ம யுத்த புருஷனாய் எப்போ மாறினா, எதனால அவங்க யுத்த புருஷனாய் மாறின, அதிருப்தி. அந்த அதிருப்தி என்ன ஆனிச்சுன்னா அவங்கள யுத்த புருஷர்களாய் மாற்றினது. நீங்கள் கூட வீட்டில் கூட போய் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்னா எதனால் இந்த மாதிரி நமக்குள்ளே நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம், எதனால் இப்போ புருஷன் முன்னாடி ஏன் மற்றவங்களாம் நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். ஏதாவது 2 பேருக்குள்ள புருஷனுக்கு அதிருப்தி இருக்கணும், இல்லை மனைவிக்கு அதிருப்தி இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கும். நல்ல குடும்பத்தை அவங்க 2 பேரையும் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 2 பேரும் அலங்காரமாக நல்லா ஜோடிச்சு, இந்த மணமகள் இவள் தான் நல்ல தாழ்மையான சகோதரி, இதோ தாழ்மையான சகோதரன், கடவுளுக்கு பயந்த பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலங்காரமாக தான் 2 பேரையும் வச்சு திருமணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அது 5 வருஷம் பொறுத்தனவுன்னா அலங்கோலமாகி போயிடுச்சு. அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 2 பேரும் அலங்காரமாக தானே இருந்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க, நல்ல பட்டு புடவை கட்டினீங்க, நீங்கள் கோட் ஷூ போட்டீங்க, எல்லாத்தையும் நல்லா தான் இருந்தீங்க, பார்க்கறதுக்கு அப்பா சரியான ஜோடிடா, சரியான செம்மடா அப்படின்னு தானே சொன்னாங்க. அலங்காரமாக இருந்தீங்களே. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 5 வருஷத்துக்கு நீங்கள் அலங்கோலமாகி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா எனக்குள்ளே இருக்கிறதான அதிருப்தி என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியரங்கமாயிடுச்சு. ஏசா சீர்கெட்டு போனதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் வந்து அவனுக்கு ஆகாரத்தின் மேலே இருந்ததான அதிருப்தி தான். உடனே அவன் கூழு கடைகள்லாம் போகுது, எத்தனையோ மரம் இருக்குது. இன்றைக்கி நல்லா அன்றைக்கி நேற்று போய் சாப்பிட்டேன், ஒரு மரத்தில் போய் ஏறி சாப்பிட்டேன், நல்லா சூப்பர், அப்படி வாயில் வச்சோன்னா அப்படியே தண்ணி மாதிரி போச்சு ஒரு பழம், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உன் கூழாவது நீயாவது, இவன் கூழுக்கு அதுக்கு ஒன்று கூட ஒன்றாகன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா உனக்கு அங்கே வேறு எதுவுமே கிடையாதா? அங்கே அது வந்து கூழ் மட்டும்தான் உனக்கு சாப்பாடா? சில பேர் அப்படி இருக்கிறாங்க, பர்கர் தான் சாப்பிட்ணும், எனக்கு இது தான் வரணும், எனக்கு இந்த இது தான் வேணும். பார்த்துருக்கீங்களா? அப்படி அவங்களுக்கெல்லாம் எண்ணம்லாம் என்னன்னா, இதுதான், இது இல்லைன்னா என் உயிரே இல்லை, இது சாப்பிடலாம் என் உயிர், அப்படியே எல்லாம் இடிஞ்சு போயிடும், உலகமே இடிஞ்சு போயிடும். யார் சொன்னது உனக்கு? யார் சொன்னது? அது மாதிரி எத்தனை பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நான் பார்த்ததெல்லாம், ஏசாவிட்ட நான் பார்த்த ஒரே ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஏசா அவன் சீர்கெட்டு போனது என்னால் தெரியுமா? அவன் சீர்கெட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனதெல்லாம் அவனுக்குள்ள உள்ள அடிமனதில் அவன் ஆழத்தில் ஒளிந்திருந்தான் அதிருப்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏசாவை விடுங்க, உங்கள் கதையை எடுங்கப்பா, யோசித்து பாருங்க.
நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆகாரம் உங்களுக்கு அதிருப்தியை கொண்டு வருதா? இதை சாப்பிட்டு இதுதான் சாப்பிட்ணுன்றத அவன் சாப்பிட்றான், அவன் அதனால் நானும் வாங்கி சாப்பிடணும். அவங்க சாப்பிட்னா அவங்க வசதி இருக்குப்பா, அவங்க வாங்கி சாப்பிட்றாங்களா, அவங்க சாப்பிட்டோம், அதில் போய் என்ன இருக்கு? தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அவன் அதில் புசிக்கிறதும் பிரசங்கியின் புஸ்தகத்தில் பாருங்கள், பிரசங்கியின் எப்படி எழுதுறாருன்னு. பிரசங்கியின் புஸ்தகத்தில் அந்த பிரசங்கி எழுதும்போது அவர் அந்த வார்த்தையை எப்படி காண்பிக்கிறோம் உங்களுக்கு. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்குங்களேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுகிரகம். 20வது வசனம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அது தேவனுடைய அனுகிரகம். அவன் ஐஸ்வர்யத்தையும் அவன் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கதும் அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அது அனுகிரகம். அது அளிப்பது அது தேவனுடைய காரியம். அதனால தேவன் அவனுக்கு கொடுத்துருக்காரு. அவனுக்கு அதை கொடுக்குறாரு, உனக்கு எதை கொடுக்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 2 பேரையும் தேவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த சூழ்நிலை, ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் தேவன் உங்களையும் என்னையும் தேவனும் சோதிச்சு கொண்டே இருப்பார். ஒரு ஆகாரத்தை குறித்து சோதிப்பார். ஒருத்தன் பக்கத்தில் பார்த்தா ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஆண்டவர் உனக்கு பார்த்தா வெறும் ஒரு இந்த சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிடுவார். பாரு, இவனுக்கெல்லாம் பிரியாணி, நமக்கு பாரு ஓகே தான். ஆனால் மேலே ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டுருக்கார், தெரியுமா உனக்கு? நீ முறுமுறுக்கிறியா, குறை சொல்கிறியான்னு பார்க்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் அவருக்கு அவங்கள கம்பேர் பண்ணி ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து அதிருப்தி அநேக சூழ்நிலைகளில் அதிருப்தி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரியமானவர்களே? இந்த அதிருப்தி என்ன ஆகுன்னா உங்களை அவலட்சணமாக்கி போட்டுரும். அதே மாதிரி நல்லா இருந்தான் ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கை அவன் பாருங்க, இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன். அதிருப்தியாக காட்டுறேன், திருப்தியாக இருந்த மனுஷர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுற விஷயம் என்ன தெரியுமா? அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு அப்படியே அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறோம். அவன் சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். அதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருந்தவன் இப்போ என்ன விட்டேன்னா, அந்த தீர்க்கதரிசியோடு கூட தேவன் இருந்தார். அப்போ தேவ சமூகம் அங்கே இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, அந்த தீர்க்கதரிசியை விட்டு இவன் புறம்பா போகிறான். நான் இன்னொன்று காட்டுறேன், இன்னும் அடுத்த இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு உள்ளே வந்தான்னு பார்க்குறோம். 2த்துக்கும் ஒரே காரணம்தான். இங்கே பார்க்கறதெல்லாம் இந்த நாகமான், அந்த நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றைக்கும் படைத்திருக்கும். என்ன பாவம் செய்தான்? விபச்சாரம் பண்ணானா, இல்லை வேஸ்தனம் பண்ணானா, இல்லை கொலை பண்ணானா, இல்லை எவனை ஏமாத்தினானா? என்ன பண்ணான் இவன்? இந்த கேயாசி இவன் வேற ஒன்றுமே பண்ணல. இவன் எலிசா கிட்ட எலியா கிட்ட இவன் வேலைக்காரனாக இருந்தான். அந்த வேலைக்காரனாக இருக்கும்போது இந்த நாகமான் சீரியாவுடைய படைத்தளபதி. அவன் வரான். அந்த நாகமான் சீரியாவுடைய படைத்தளபதி. ஆனால் அவன் குஷ்டரோகி. அவன் குஷ்டரோகி அலங்கோலமாக இருந்தவன். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அலங்காரமாய் இருந்த நீங்கள் அலங்கோலமாய் போனது ஏன்? ஏன் அலங்கோலமாய் போனீங்க? இதை போனா பாருங்க, ஒருத்தன் நல்ல அலங்காரமாக இருந்தவன் எலியா, தீர்க்கதரிசி எலியா கிட்ட இருக்கிறான். எலியா கிட்ட இருக்கும்போது, எலியா கிட்ட போகும்போது குஷ்டரோகியா இருந்தான் இல்லையே? அவன் குஷ்டரோகி கிடையாது. கேயாசி குஷ்டரோகி கிடையாது. நல்ல சரீரம், நல்ல அழகான அவன் எஜமானுக்கு எப்பவுமே கையை நிறுத்துவா இருப்பான். ரொம்ப அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தவன். அவன் போயிட்டு அவனுக்கு போய் அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தான், படைத்தலைவன் இவன் குஷ்டரோகி. அவன் அங்கே வரான். வந்தவுடனே சுருக்கமாக சொல்கிறேன், அங்கேருந்து இவன் வரான். வந்தவுடனே தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரப்பா? ஆமாம் இருக்கிறாரு. அந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், அவர் என்னை சுகமாக்கணும் அப்படின்னு கேட்கும். உடனே அவருன்னு சொன்னால் போய் இந்த யோர்தானில் போய் 7 தரம் முழுங்கடான்றார். அது ஒரு சம்பவம். அவன் போகிறான், அதே மாதிரி முழுகிட்டு வரான். வந்துட்டு உடனே சுகமாயிடுறான். சுகமாயிட்டுன்னு மறுபடியும் தீர்க்கதரிசி பார்த்து, ஐயா என்னை சுகமாக்கிட்டீங்க,
நான் வந்து அலங்கோலமாக இருந்தேன், என்னை அலங்காரமாக ஆக்கிட்டீங்கய்யா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிற பொண்ணு, என்னோடய பொருள், என்னுடைய வெள்ளி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொன்ன உன் காசு எடுத்து நீ போடா, உன் வேலையை பார்த்துன்னு போடான்ட்டார். போடான்னு சொல்ல, நம்ம வழக்கத்துக்காக நான் சொல்லுவேன், நீ போப்பா, உன் வேலையை பார்த்து நீ போ அப்படின்ட்டார். ஆனால் இங்கே ஒரு மனுஷன், அதனால தான் நான் சொல்கிறேன், தேவன் ஒரு மனுஷனை வந்து எப்படிலாம் வந்து கொக்கி போட்டு பிடிக்கிறார் பாருங்க. அவனுடைய இருதயத்தில் ஏதோ இன்னைக்கு தான் கேஎஸ்சி மனசில் அதிருப்தி இன்னைக்கு தான் இருந்ததில்ல, ரொம்ப நாளாக இருந்தது அவன் இருதயத்தில். அவன் அதை தன்னை சுத்திகரித்து கொள்வான்னு தேவன் பார்த்தாரு, அவனை சுத்திகரித்து கொள்ளலை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் சில பேர்லாம் பார்ப்பேன், கொஞ்ச நாள் நல்லா வந்த உடனே நல்லா இருப்பானுங்க, ஒரு 6 மாதம் நல்லா இருப்பானுங்க. 7வது மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ணை இழுத்துன்னு ஓடிவிடுவானுங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம்னா, டே தம்பி என்னடா இப்படி ஆயிடுச்சே, இப்படி இழுத்துன்னு போயிட்டியாடா, என்னடா என்ன? இல்லை அங்கிள், நான் போனேன்னா போயிட்டே இருந்தோன்னா அந்த பொண்ணு எதிர்க்கு வந்தாளா, அவளை பார்த்தோன்னா அப்படியே மயங்கிட்டு அப்படி பொத்துன்னு விழுந்துட்டேன்னு. நான் சொன்னேன், டே யாருக்கிட்ட காது குத்துறன்னு மட்டும் நல்லா கவனிச்சுவோ. நீ வந்து இப்போ போனேன், எதிர்க்கு ஒரு பொண்ணு வந்தால் பார்த்தோன்னே விழுந்து அப்படியே விழுந்துட்டேன், அப்படி தானே அப்படின்னு நான் சொல்லிட்டேம்மா. நீ விழுந்த இடத்த 6 மாதத்துக்கு முன்னே இதே பொண்ணை நீ வேற ஏதோ ஒரு இடத்துல உன் ஆஃபீஸ்லையோ வேற இடத்துல நீ பார்த்த உடனே அப்போவே உன் பணத்தில் நீ ஃபோட்டோ பிடிச்சி நீ வீட்டுக்கு வந்தவன் போட்டு படுத்த உடனே அந்த நாள்லேருந்து உன் கதாநாயகை அவள் மாறிட்டான். படுக்கையிலே போட்டு புரண்டு எல்லாம் பண்ணி என்னவோ பண்ணிகிட்டே இருந்துட்டேன். இப்போ உனக்கு சான்ஸ் வந்தது, சான்ஸ் வந்த உடனே நீ என்ன பண்ண, இப்போ உனக்கு விழுந்து போயிட்ட. எந்த ஒரு காரியமும் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதே கிடையாது. யாருமே எந்த ஒரு மனுஷனை வந்து ஒருத்தன் போகிறான், ஒருத்தனை போய் கொலை பண்ணுறான், அவனுக்கு போலீஸில் கூப்பிட்டு, சார் போனேன் சார், எனக்கு வெறி வந்துச்சு, அதனால் ஒரே குத்துனேன், அதனால் செத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை இவன் வந்து பகையை ஒழிச்சு வச்சுட்டே இருந்தான் ரொம்ப நாளாக. ஆள் சான்ஸ் கிடச்சிது, எடுத்தான், கத்தி எடுத்து சொருவி விட்டான், அவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு காரியமும் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதே கிடையாது. இந்த கேஆசி இப்போ நாகமான பார்த்தோன்னே தான் அவனுக்கு எந்த எண்ணம் வந்துடல. இல்லை, இதுக்கு முன்னே எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கும். அப்பெல்லாம் எலியா என்ன பண்ணுவான், எலியாவுக்கு இதே மாதிரி சோதனை வந்திருக்கும். நிறைய பேர் வந்து இவன் பொண்ணு பொருளை கொடுத்தான், மற்றவங்க யாருன்னா வந்து ஏதோ ஒரு கிஃப்ட்டோ வேற எதனா கொடுக்கும்போது அப்பவும் எலியா என்ன பண்ணியிருப்பான்னா, வேணாம், நான் ஒரு நாளும் தேவனுடைய வரத்தை காசுக்காக நான் விற்கவே மாட்டேன். ஜாக் சொல்றது போல தான், ஒரு நாளும் தேவன் எனக்கு கொடுக்கறத நாங்கள் பணத்துக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டு அன்றைக்கி எலியா வந்து எல்லாவற்றையும் ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பார். இது அவன் பார்த்து அவன் கொடுத்தான் ஒரு 1000 ரூபா, அதை கூட இவன் வாங்கி தரல பாரு. பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நான் இருக்கும்போது நான் பர்ச்சேஸ் ஆர்டரில் இருந்தேன். அப்போ நிறைய பிஓ போட்டுன்னே இருப்பேன், பர்ச்சேஸ் ஆர்டர் நிறைய போடுவேன். போட்டோடனே அதில் இருக்க ஆஃபீஸெல்லாம் நிறைய வாங்கி அவங்க நான் போடுறதுனால என்கிட்ட கொண்டாந்து என் ட்ராயரை கொண்டாந்து பணத்தை போட்டு போயிடுவானுங்க. நான் வந்து பார்ப்பேன், என்னடா ட்ராயர் ஒரு மாதிரியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா வந்தாலும் உட்காந்துட்டு, சார் நான் உங்களை இருக்கேன், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னு, ட்ராயரில் பணம் போட்டுருங்க. ஏய், இந்த பணத்தை நீ எடுக்கிறியா இல்லை ஆஃபீஸில் போய் சொல்லிட்டோமாண்ணா? அவன் மனசில் என்ன நினச்சிவான், பைத்தியக்காரன், அவருக்கு தான் நான் முதல்ல கொடுத்து விட்டு அப்புறம் உனக்கு வந்திருக்கேன் அப்படின்னு விடணும். அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் சொல்லாதீங்க, அப்போ முதல்ல எடுத அப்படின்னு எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஒரே ஒரு பைசா கூட போட மாட்டான். ஆனால் பர்ச்சேஸ் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டு ஏன் தேவன் பார்த்துனே இருப்பார். தேவன் அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். நம்ம கேட்டது போல, இவன் என் மகன். அதனால தான் அவன் தேவன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படவே மாட்டேன். நான் பத்தியா ட்ராயரில் காசை போட்டான், எட்ராம் முதல்ல அப்படின்ட்டான். பத்தியா தேவன் பார்த்துனே இருப்பார், ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்துனே இருப்பார். நாகமான இப்படி தான் கேஎஸ் அப்படி தான் வந்தான். கேஎஸ் வந்து பார்த்த உடனே விட்டான். இது கேஎஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. தேவன் பார்த்தாரு, தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்னு எதிர்பார்த்துனே இருந்தார், சுத்திகரித்துக் கொள்ளவே இல்லை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணானா, சரி அப்படின்ட்டு பெரிய இது அனுப்பிச்சி விட்டான். அனுப்பிச்சி விட்டு உடனே இவன் என்ன பண்ணானா, பின்னாலே போனான் பாருங்க. உனக்கு என்ன, நீ வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இப்படி நான் கொஞ்சம் இப்படி யோசிப்பேன், சரி கேஎஸ் போயிட்டான், நீ பணத்தை வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அவன்லாம் வந்து போனோன்னு ஒரு நாள் எலியாகிட்ட போய்ட்டு, சார் ஐயா, இனிமேல் நான் உங்கள் கூட எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு இல்லை, ஏன்னா எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கேன், நான் போய் எதனா வேலை செய்துக்கிறேன், நான் எதனா பிடிச்சிக்கிறேன், அதனால் நீங்கள் வேறு யாருனா எனக்கு பதிலாக பார்த்துங்க, நன்றி, இது மட்டும் எவ்வளோ உதவி செய்தீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டு நீ நேர்மையாக எலியாவிட்ட போய் ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எலியா என்ன சொல்லியிருப்பார், சரி போயிட்டு வா, நல்லா இரு அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அப்போ என்ன நடந்திருக்கும்? நீயும் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளும் யாருமே என்ன பண்ணும்னா அலங்கோலமான ஒரு குஷ்டரோகியாக நீங்கள் மாறி இருக்க மாட்டீங்க. நீங்கள் தெருவில் பிச்சை எடுத்துன்னு கூட இருந்தாலும் கூட இருந்திருப்பீங்க. இல்லை வேற எதனா உனக்கு ஒரு வேலை தேடி இருக்கும். ஆனால் நான் போய் வெளியே போய் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிறது எப்படி இருக்குது? நான் குஷ்டரோகி போல வெளியே போய் நிற்கிறது எப்படி இருக்குது? எனக்கு பிரியமானவர்களே, அதிருப்தி என்ன பண்ணுன்னு சொன்னால் இப்படி தான் உங்களை ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாய் மாற்றும். சபிக்கிறதுக்காக நான் வரலைங்க. உணர்வில்லாது உணர்வே இருக்காது, அது உணர்வே இருக்காது. அதிருப்தியை நான் சொன்னது போல அவன் உடனே என்ன பண்ணா, அவன் தேவன் அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அநேகம் பேருக்கு தேவ சமூகம் இன்னைக்கு வந்து பழக்கமாக இருக்கிறது இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு போய் நிற்கிறதில்ல, அவரோடு கூட பேசுகிறது இல்லை, அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, தனிப்பட்ட விதமாக தேவனோடு கூட நெருங்க முடியறதில்ல. ஏன்னு சொல்கிறேங்க, உடனே உனக்கு யோசனை நினைவுகளும் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தினுடைய யோசனை நினைவுகளும் வெளியரங்கமாக்குறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு தேவ சமூகத்துக்கு போக பிடிக்கல. அவருடைய பிரசன்னத்தில்னா வேதம் எழுதிடும், அவருடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாத. போனோம்னா ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், அவ்வளோதான் ஜெபம். இதுதான் ஜெபம். இதை தேவனிடத்தில் தனிப்பட்ட விதமாக, இதை வாலிப பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கீங்க, எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. இதான் தேவனிடத்தில் தனிப்பட்ட விதமாக எத்தனை முறை நீங்கள் தேவனோடு கூட தனிப்பட்ட விதமாக ஆண்டவரே ஏதோ உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உங்களுடைய ஆவினால் நிரப்புங்க, என்னோடு கூட பேசுங்க, நான் விடவே மாட்டேன், நீங்கள் என்னோட கூட பேசுகிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன். எத்தனை பேர் அது மாதிரி நிற்கும்? ஏன்னு சொன்னீங்கன்னா அதிருப்தி அவர் சமூகத்தை விட்டு உங்களை தள்ளுது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் திருப்தியாக இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள போதுமென்ற அந்த இதோடு கூட இருந்து பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் தேவனிடத்தில் இன்னும் கிட்டி நெருங்குறவர்களாக நீங்கள் வந்து கொண்டே இருப்பீங்க. பெரியமானவர்களே, அதிருப்தி வந்து அநேக நேரத்தில் அப்படி தான் ஆக்கி. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படியே அவன் அபிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். வேற யாருமே இல்லை எலியாவுக்கு, இப்போ வேற யாருமே இல்லை சால்வை போடுறதுக்கு. அவர் அங்கே ஏதோ அந்த பக்கமாக போனார், ஒருத்தன் ஏர் ஓட்டணும்னா அந்த ஏர் ஓட்டணும்னா அவன் சால்வையை அவன் மேலே போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்படிதானா? வேதம் அப்படிலாம் விளையாட்டெல்லாம் எழுதுறது கிடையாது வேதம். எலியா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒன்னோடு கூட பேசுகிறாரு. பேசிட்டு அவனை போய் சொல்கிறாரு, அங்கே ஒருத்தன் ஏர் ஓட்டுன்னு இருக்கிறான், அவன் பேரை சொல்கிறாரு. அவன் வந்து அவனை அங்கே எலிசா இருக்கிறான், சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா இருப்பான், அவன் மேலே உன் சால்வையை தூக்கி போட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. ஏன் அனுப்புனார்? சம்பவம் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எசபேல் வந்து எலியா வந்து சாகடிக்கணும்னு சொல்லுகிறான். சாகடிக்கணும்னு சொல்லும்போது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனத்தில் போய் ஆண்டவரே போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றார். உடனே ஆண்டவர் நோட் பண்ணிக்கிறார். நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துக்கிறீங்க, தேவனிடத்தில் மட்டும் பதறி மட்டும் எதுவும் பேசிடாதீங்க. எலியா அப்படி தான் பேசினார். வானத்திலிருந்து அக்கினி இறக்குனவர். உடனே அவர் என்ன பண்ணார், ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார், போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுனார். போதும் இல்லை, உன் ஜீவனை எடுத்துக்கலாம்ல, ஓகே நோட் பண்ணிக்கிட்டார் ஆண்டவர். உடனே அடுத்தது தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஓ அங்கே ஒருத்தன் ஏர் ஓட்டுன்னு இருப்பான். எத்தனாவது ஏர் ஓட்டுறான் அவன்? உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு, என்னாலும் ஏர்லாம் ஓட்டிருக்கேன். எனக்கு அண்டை கழிக்க தெரியும், சேடை கலக்க தெரியும், நாற்று நடுவேன், எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் தான். இவர் எத்தனாவது ஏர் ஓட்டுறாரு பார்த்தீங்களா? அங்கே என்ன எழுதிப்பட்டிருக்கு? அவன் வந்து அங்கே பாருங்க 19வது வசனம், அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்ன 11 ஏர் இருக்கு, அவனுக்கு முன்ன 11 ஏர் இருக்கு. அந்த 11 ஏருக்கு இவர் தலைவர் பின்னால இருந்து என்ன பண்றாருன்னா, இவர் வந்து அந்த எப்படி இருக்கிறான்னு சொன்னா திருப்தியா இருக்கிறோம். அந்த ஏரை ஓட்டும் போது 12 எனக்கு ஏன் 12வது ஏரை கொடுத்தீங்க? அட்லீஸ்ட் எனக்கு வந்து முன்ன பெரியவர் இருக்கிறாரு, அதனால அவருக்கு வந்து 1வது ஏறு, அட்லீஸ்ட் எனக்கு 2வது ஏரை கொடுத்துருக்கலாம்ல நீனு. ஆனால் 2 கூட இல்லை, 3வது இல்லை 4வது ஏரை கொடுத்துருக்கலாமே. போய் ஒன்றும் உங்கள் பார்வைக்கு இலக்காரமாக தெரியுதா 12வது ஏரை கொடுத்துருக்கீங்க? பேசணும்னா பேசலை.
தேவன் அப்படி தான் பார்த்துனே இருப்பார். நான் சொல்கிறேன், சபைக்கு வந்து இங்கே காளையார் கோயில் சபையார் இங்கே இருக்கிற இங்கே வாலிப பிள்ளைகளுக்கு மற்றவங்க, நீ திருப்தியாக இருந்து பாரு, இதே சபையில் தேவன் உன்னை தீர்க்கதரிசியாக எடுத்து உபயோகப்படுத்துகிறாரா இல்லையான்னு பாரு. எழுதிக்கோ, நான் சொல்கிறத ரிட்டன் கேரண்டி கொடுக்குறேன், ரிட்டன் கேரண்டி கொடுக்குறேன். பிலிப்புவுக்கு 4 குமார்த்திகள் இருந்தாங்களாம். அந்த 4 குமார்த்திகளும் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்களாம். அது எப்படி ஆச்சு? அந்த 4 பேரும் எப்படி தீர்க்கதரிசி ஆகும்? குமார்த்திகளாக நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவன் உங்களை தீர்க்கதரிசியாக எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? தீர்க்கதரிசியாய் தேவன் உங்களை உபயோகப்படுத்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்தியாக இருந்து பாருங்க. தேவன் பெண்ணு கூட பார்க்க மாட்டாம தேவன் உங்களையும் தீர்க்கதரிசியாக எடுத்து உபயோகப்படுத்துவார். இவனும் தீர்க்கதரிசியாக அப்படிதான் இருந்தார். அவன் தீர்க்கதரிசியாகிறதுக்கு அவனுக்கு பைபிள் தெரியுமா? இல்லை நீ எதாவது இருக்கியா? தேவன் அதை பார்க்கல. திருப்தியாக இருக்கிறியா? எஸ், ஐ எம் திருப்தி. எப்படி உன் திருப்தியை சொல்லுவேன்? 12வது ஏறு போட்டு ஓட்டுனுங்கிறேன் பாருங்க. நான் வந்து முன்ன வரணும், நான் முன்ன வந்து நிற்கணும், நான் முன்ன வந்து நான் இதணும், என்னை வந்து அட்வர்டைஸ் பண்ணணும், என்னை முன்னிறுத்தி காட்டணும், என்னை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. நோ, தேவனுடைய கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்து திருப்தியாக இருக்கிறான்பா, திருப்தியாக இருக்கான். போட அவன் தூக்கி சால்வையை போட்டுருந்தார். நிறைய இருக்கு. அவன் திருப்தியாக ஆனதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. சொன்ன நேரம் அது ஓடனே இருக்கும். இதுக்கப்புறம் அவன் திருப்தி எங்கே கடைசியாக அவனை எங்கே தெரியுமா கொண்டு போய் விட்டது? அவன் தன்னுடைய எஜமானனுடைய அந்த இரட்டிப்பான அந்த வல்லமையை வந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவனை திருப்தி அவனை நடத்துனுச்சு. கடைசி வரைக்கும் போகிறான். எந்த இடத்துலையும் போயிட்டு, ஏன்பா நீ என்னை பின்பற்றினே வந்துனுங்கிற அப்படின்னு. இல்லை, உங்கள் இடத்துல இருக்க இரட்டிப்பான வரம் எனக்கு வேணும். யாருக்கு கொடுப்பார் ஆண்டவர்? எல்லாம் எடுத்த உடனே தேவன் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களையும் என்னையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துனே இருப்பார். நீ திருப்தியாக இருக்கிறியா? எரேமியா என்னுடைய ஃபேவரட் புக்கு வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம். என்னுடைய இது வந்து பெரிய ஒரு இது என்னென்னா, இவங்க வந்து ஒரு என்னுடைய ஃபேவரட் புக் சாப்டர் அது. எரேமியா 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி பார்த்துங்களேன். அதில் பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எரேமியா 35:19 கடைசி வசனம் பாருங்களேன். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, சகல நாட்களிலும் 365 நாளும் யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. கேயாசி அவர் சமூகத்தை விட்டு வெளியே வந்தான். ஆனால் இவர் அவர் சமூகத்துக்கு முன்னே போகிறாரு. காரணம் என்ன? முதல்ல நான் பார்த்தேன், கேயாசி வந்து அவன் அதிருப்தியாக இருந்தான். அதிருப்தியாக இருந்தனால அவன் சமூகத்துக்கு குஷ்டரோகியாக மாறி அவர் சமூகத்தை விட்டு வெளியே வரான். ஆனால் இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய சமூகத்துக்கு முன்னே போகிறான். வேதனை சொல்ல, எனக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஏன் சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு ஆண்டவர்? தெரியுமா? அது முதல்ல வாசித்து பாருங்க. அதில் என்ன தெரியுமா? அந்த ரேகாபின் புத்திரருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போப்பா, ரேகாபின் புத்திரர் இருப்பான், அவனுக்கு முன்னே திராட்சை ரசமும் அவனுக்கு முன்னே எல்லாத்தையும் வச்சு குடுறான்னு சொல்லுவான். அவன் நான் குடிக்க மாட்டான்வான். ஏன்டா குடிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்பான். நான் குடிக்க மாட்டேன். ஏன்? எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அதில் திருப்தியாக இருக்கிறோம். திராட்சை ரசம் குடித்தாதான் எங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்தா அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதை சாப்பிட்டாதான் நாங்கள் பெரிய ஆள், இதை சாப்பிடலாம் நாங்கள் சின்ன அப்படின்னு கிடையாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, டீசெண்டாக சாப்பிட்டு டீசெண்டாக இரு, இந்த மாதிரி இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்ல. ஆகவே இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். விதைப்பாடு இல்லை. நாங்கள் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கிறோன்னு சொன்னால் கூடாரத்தில் தான் இருக்கிறோம். பக்கத்தில் ஒருத்தன் அப்பார்ட்மெண்ட் கட்டினா அதை பார்த்து எங்களுக்கு பொறாம வராது. அவன் பக்கத்தில் அவன் கட்டி போய் போயிடும். அது தேவனுடைய அனுகிரகம். இன்னும் கூடாரத்திலே இருக்கிற இடம். ஆமாம், கூடாரத்திலே இருப்பேன். உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை. எனக்கு கஷ்டமே இல்லை. உனக்கு ஒரு அதிருப்தி இல்லை. எனக்கு அதிருப்தி கிடையவே கிடையாது. நான் திருப்தியாக இருக்கிறேன். தேவன் பார்த்தார் அவனை பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அவ்வளோ திருப்தியாக இருக்கிறாங்க பத்தியா. அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட திருப்தியாக இருக்கிற மனுஷன் வந்து எனக்கு முன்பாக என்றைக்கு நின்று கொண்டே இருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, என் இருதயத்தில் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு. ஆனால் இந்த அபாயம் இருக்குது. அதிருப்தி உங்களை அலங்கோலமாக்கும். அலங்காரமாய் இருக்கிற நீங்கள் வந்து அலங்கோலமாய் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் அது அதிருப்தி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது.
சரி, இந்த அதிருப்தி, சரி பிரதர் நான் அதிருப்தி இல்லாமல் இருக்கணும், திருப்தியாக வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே, எனக்கு இல்லையே. இல்லை, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு. தேவன் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கே இந்த அதிருப்தி இருந்தது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அது என்ன அர்த்தம்? அது இதுக்கு அர்த்தம் என்ன? தங்களுக்குள்ள எவன் பெரியவனா இருப்பான்? நீ பெரியவனா நான் பெரியவனா? இல்லை, ஒவ்வொரு பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு எல்லாருமே, யோவான் எல்லாருமே சேர்ந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அதிருப்தி. எப்பெல்லாம் உங்களுக்கும் எனக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா. சபையில் இருக்கிற ஒரு இளம் வாலிபன் எழுதுவந்தானா உங்களுக்கு இழுப்பு கொள்ளாது. அப்படியே எப்படி எனக்கு பின்னால்தான் வந்தாயவன் இருக்காது. நான் பெரிய ஆளு, நான் இந்த சபைக்கு 20 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் கூட என்ன முன்னையா விட மாட்டேன்றாங்க, ஒரு பாட்டு பாட கூட விட மாட்டேன்றாங்க. இதே இந்த பையன் 4 வருஷம் தான் ஆகுது, ஆனால் இவனை தூக்கி முன்னே பாட்டு பாடுறான்றாங்க, அவனை வார்த்தையை ஷேர் பண்ணுறான்றாங்க, அவன் ஆராதனை நடத்துன்றாங்க. தங்களோட பெரியவன் சிறியவன் என்ற அந்த இது நான் யார் பெரியவன் யார் பெரியவன் அப்படின்ட்டு வாக்குவாதம் 2 பேருக்குள்ள. சீஷர்களுக்கு இருந்தது, அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. அந்த காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள அதிருப்தி அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால தான் எப்போ உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு அதிருப்தி வருதோ அப்பெல்லாம் எப்படி வரும்னா, நான் பெரியவனா நீ பெரியவனா தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு சொல்யூஷன் வருது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சிட உடனே அங்கே என்ன வந்திருக்குன்னா, பேதுரு எழும்பி அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் அப்பப்போ முந்திரி கொட்டை மாதிரி எழுந்துப்பாரு. ஆனால் பேதுரு எழும்புல. இப்போ நல்லா பாருங்க, வேதம் எப்படி எழுதி வச்சிருக்கு பாருங்க. அங்கே அது வரைக்கும் எது ஒன்றும் பேசணும்னா பேதுரு தான் ஒன்றை எழுந்திருப்பார். ஒன்றை எழுந்து சகோதரரே ஆரே அப்படின்னு எதனா ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஆனால் இங்கே என்ன நடந்துன்னு சொன்னால், சபையில் ஒரு டிஸ்பியூட் வந்துடுச்சு, ஒரு காரியம் வந்தது. இப்போ சபைக்கு கொண்டு போகிறாங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. புறஜாதிகள் மத்தியில் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே பேதுரு, எல்லாம் அமைதியாக இருங்க, நான் தான் இப்போ எப்போவுமே நான் தான் முதல்ல சொல்லுவேன், நான் தான் எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறது, நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே பேதுரு எழுந்துக்கலையே. அங்கே என்ன எழுதுக்குன்னா, யாக்கோபு எழுந்து. ஆமாம், யாக்கோபு தான் எழுந்துறாரு. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்க. பார்த்தீங்களா? அப்போ பேதுரு என்ன ஆனாரு, மற்றவங்களாம் என்ன ஆனாங்க? ஏன் தெரியுமா? பேதுரு எழும்புல. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னா, பெந்தோகஸ்தே நாள் வந்தது. அந்த பெந்தோகஸ்தே நாள் வருகின்ற வேலை என்ன பண்ணனா, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே தேவன் அவர்கள் மேலே பொழிய ஆரம்பித்தார். கடைசியாக உங்களுக்கு ஒரு எதுவாக சொல்கிறேன், இந்த அதிருப்தியை நீங்கள் மேற்கொள்ளணும், நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா வேறு எங்கேயுமே கிடையாது. தேவனிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேட்டு போகிறோம். இதுதான் தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. நம்ம பண்ணல, ஜீவ தண்ணீர் வேண்டும், என் தாகம் தீர வேண்டும். உலகத்தின் மீதும் பாவத்தின் மீதும் நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன் ஆண்டவரே, எனக்கு திருப்தி இல்லாத இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவர்னு சொன்ன, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரில் நீங்கள் நிரப்பப்படும் போது தான் என்ன இருக்குன்னா, எனக்கு திருப்தின்றது எனக்கு அப்போ தான் அதுதான் என் தாகத்தை தீர்க்கும். அப்போ தான் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. இப்போ ஏன் தெரியுமா நான் திருப்தியாக இல்லை? ஏன் நான் திருப்தியாக இல்லை தெரியுமா? திருப்தியாக இல்லாததுக்கு காரணமே, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. தேவனுடைய ஆவியினுடைய நிறைவு உனக்கு எனக்கு எங்களுக்கு நமக்கு இருந்தனா எப்படி இருக்குன்னா, எல்லாத்துலேயும் திருப்தியாக இருப்போம். நான் போதும்பா, அதெல்லாம் ஒரு ரெண்டு அடி இடத்துக்காக போய் அவங்ககிட்ட மல்லு கட்டி சண்டை போட மாட்டேன் நான். இது 2 அடி ஆனது, சரி எடுத்துக்கோ, இல்லை போய் என்ன இருக்குது எடுத்துக்கோ. 2 அடி இல்லை, வேற என்ன, இன்னும் 1 அடி ஒன்றா கூட எடுத்துக்கோ, வேணாம் வேறு வேணான்றான். நான் சண்டை போட மாட்டேன் அவங்ககிட்ட. உனக்கு ரெக்கார்டை கொடு, பார்த்து உனதான் இருந்தால் எடுத்துக்கோ, யார் வேணான்றாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு எப்படிங்க அப்படின்லாம் யுத்த புருஷனாக நான் மாறவே மாட்டேன். நான் திருப்தியாக இருக்கும்போது தான் மறுபடியும்
நான் சொல்கிறேன் பாருங்கள், பிள்ளைங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்க நீங்களாம் உட்காந்துருங்க, அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் எழும்பி வரணும். நீங்கள் தீர்க்கதரிசியாக இந்த சபையில் வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தையை தேவன் பேக்கப் பண்ணும். எப்போ பேக்கப் பண்ணுவார்? திருப்தியாக இருந்து பாரு, தேவன் உன்னை தீர்க்கதரிசியாக எடுத்து உபயோகப்படுத்துவார். ஷோர். கேட்கிறது காதுள்ளவர் கேட்க கடவுள். ஆமென். நாம் கேட்ட ஜீவனுள்ள தேவனுடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாம் நன்றி உள்ளவங்களாக இருப்போம். 1 தீமோத்தேயு 6:8 வாசிப்போம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். தான் திருப்தியாக இருக்கிறது. நாம் எதில் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா, பூமிக்குரிய காரியங்களில், உலக பிரகாரமான காரியங்களில் நாம் திருப்தியாக இருக்கணும். உண்ண இருக்குது, உடுத்த இருக்குது, போதும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான். அதுக்கு மேலே உண்ண இல்லை உடுக்க இல்லைன்னா நீ அதிருப்தியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு திருப்தியாக இரு. அப்போ எதில் திருப்தியாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதுங்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு காலம் வந்துடக்கூடாது. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். அப்போ எதில் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா, உலக பிரகாரமான வாழ்க்கையில் மினிமம் எனக்கு என்ன தேவையோ அது இருந்தாலே போதும். இன்றைக்கி நிறைய பேர் சகோதரர் பகிர்ந்து கொண்ட அருமையான வார்த்தைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். மனைவியில் திருப்தி இல்லாத புருஷரில் திருப்தி இல்லாத மனைவிமார்கள். சகோதரர் சொன்னது போல் திருமணம் ஆகிற நாளில் அலங்கார பொம்மைகள் போல் உட்காந்து நீங்கள் 2 பேரும் அலங்காரமாக இருந்தீங்களே, இப்போ 5 வருஷம் கழித்து ஏன் இப்போ அலங்கோலமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொன்னார். தேவன் என்ன செய்கிறார்னா, நாம் முதல் அதிகாரம் வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது என்ன இருந்தது அப்படின்னா, அது அலங்கோலமாக இருந்தது. வாசிங்க, முதல் வசனம் 2வது வசனம், முதல் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்காங்க? எர்த் வாஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் வாய்ட், தெர் வாஸ் எ டார்க்னஸ். அங்கே இருள் இருந்தது, ஒளி இல்லை. ஒழுங்கின்மை இருந்தது, ஒழுங்கு இல்லை. வெறுமை இருந்தது, திருப்தி இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னாடி, ஒவ்வொரு காரியத்தையும் செய்த உடனே தேவன் என்ன செய்தார்னா, அது நன்மையானது, நன்றாக இருக்கிறது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். இப்படி ஒவ்வொரு இதிலும் எழுதி கடைசியில் ஆதாமுக்கு ஏவாள் என்ற ஒரு நல்ல துணையை படைத்த பின்னாடி கடைசியில் என்ன சொன்னார்? அது மிகவும் நல்லதென்று கண்டார். 31வது வசனம் 1ஆவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையாக இருந்த. 2வது வசனம் ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, நல்லா இல்லை. ஆனால் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. மிகவும் நன்றாய் இல்லாததை நன்றாக ஆக்குகிறவர் தான் தேவன். அலங்கோலமானதை அலங்காரமாக மாற்றுகிறவர் தான் தேவன். ஆனால் சகோதரர் அங்கலாய்ப்பு என்னென்னா, அலங்காரமாக இருந்தது எப்படி அலங்கோலமாய் மாறினது? காரணம் என்னென்னா அதிருப்தி. சகோதரருடைய செய்தியில் ஒன்று கேட்டிருக்கேன், அதிருப்தி என்ன மறக்கன் அப்படின்னு. அலங்கோலமாக இருந்தது எப்படி இப்பொழுது அலங்காரமாக மாறுகிறது என்றால் அது தேவனால் ஆகிறது. தேவ ஆவியானவர் இருந்தால் சகலமும் ஒழுங்காக இருக்கும், நன்றாக இருக்கும். அப்போ யாருடைய மனதிலெல்லாம் அதிருப்தி இருக்கிறதோ அங்கே தேவ ஆவியானவர் இல்லை. பைபிள் என்ன எழுதியிருக்குனாக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேர் தேர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் தேர் இஸ் லிபர்ட்டி. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவர்கள் பணத்தில் திருப்தியாக இல்லை, வீட்டில் திருப்தியாக இல்லை, வாகனத்தில் திருப்தியாக இல்லை, வேலையில் திருப்தியாக இல்லை, பெற்றோர்களில் திருப்தியாக இல்லை, புருஷனில் திருப்தி இல்லை, மனைவியில் திருப்தி இல்லை. அப்போ திருப்திங்கிறது எந்த கடையில் விற்கிது வாங்கிறதுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் தான் தர முடியும். அவர் இருந்தால் தருவார். அப்போ உணவும் ஒடுக்கவும் இருந்தாலே போதும். நான் சகோதரரை பற்றி ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். அவருக்கு எவ்வளவோ நல்ல அரசாங்க வேலையில் இருந்தோம். அவர் பிறந்தது வேணால் வறுமையில் பிறந்திருக்கலாம், நல்ல வேலையில் ப்ரொமோஷன் ஆகி கடைசியில் அவர் ஹெட் ஆஃபீஸ்லேயே போய் நல்ல வேலையில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வீடு இல்லை, திருப்தியாக தான் இருக்கார். பிள்ளை இல்லை, திருப்தியாக தான் இருக்கார். அவர் மனைவியில் திருப்தியாக இருக்கார். மனைவி பார்த்துருக்கீங்களா? அந்த சகோதரி
அவங்க ரொம்ப ஒன்றும் அழகுன்னு நினச்சி அவர் கல்யாணம் பண்ணல, ஆனால் ஆவிக்குரிய அழகில் அவர் திருப்தியாக இருக்கார். அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் நாம் வந்து அதிருப்தியாக இருக்கணும். ஆண்டவர் வந்து மலை பிரசங்கத்தில் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னாக்கும், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். எளிமைன்னா என்னன்னாக்கும், ஐ ஃபீல் மை நீட், எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு பத்தாது அப்படின்னு உள்ளவங்க தான் ஆவியில் எளிமையாக இருக்கிறது, தரித்திரராக இருக்கிறது. ஆனால் உலக பிரகாரமான காரியத்தில் போதுங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அதுதான் திருப்தியாக இருக்கிறது. அப்போ சகோதரர் சொன்னதில் உலக பிரகாரமான காரியத்தில் திருப்தியாக இருக்கணும், அதிருப்தி இருக்கவே கூடாது. என்னத்தை சாப்பிட்டாலும் சரி, நாளைக்கு பசிக்கு தான் போகுது. எப்படிப்பட்டதான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி. பாருங்கள், இப்போ நம்ம எல்லோரும் இப்போ ஏசிக்குள்ளே இருக்கிறோம், வெளியில் வெக்கையாக இருக்குது, உள்ளுக்குள்ளே திருப்தியாக இருக்கு. வெளியே போனோன்னு என்ன, இப்போ எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியும்? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 7 மணி ஆகிடுச்சுன்னா வெளியே பற்றி கதை உடைச்சிருவாங்க இல்லையா? அப்புறம் நம்ம வெளியே போய் தான் ஆகணும். ஆக எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் சரி, வயிறு ஒரு காலம் போதும்னே சொல்லாது. இன்றைக்கி நல்ல பிரியாணி சூப்பர் சாப்பாடுங்கன்னு, நாளைக்கு அவன் தான் அதிருப்தியாக இருப்பான். ஏன்? நேற்று நல்லா சாப்பிட்ட ருசி இல்லை, இன்றைக்கி அதே மாதிரி கிடைக்கலேன்ட்டு. பழமரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தில் நில்லான்னு சொல்லுவாங்க. பல பெண்களை நீ பார்த்தீங்கன்னா உன் மனைவியில் திருப்தியாக இருக்க மாட்டாய். பல புருஷர்களை நீ பார்த்தீங்கன்னா ஒரு புருஷனில் நீ திருப்தியாக இருக்க மாட்டாய். அப்போ தேவ பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே அந்த மனப்பக்குவம் வந்துடும். ஆண்டவரே, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ போதும், நீங்கள் எனக்கு தந்த பெற்றோர், நீங்கள் எனக்கு தந்த வீடு, வேலை, வருமானம், மனைவி, புருஷன், எனக்கு போதும் ஆண்டவரே, இதுதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்போ தேவன் வந்து சகோதரர் சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் வந்து நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்திய 6 வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது நீ என்ன வார்த்தையை பேசுகிற, எவ்வளோ நேரம் பேசுகிறேன்லாம் தேவன் பார்க்க இருதயத்தை பார்க்கிறார். அங்கே விசுவாசம் இருக்கா? அதுக்கடுத்து தான தர்மம் பண்ணுற காரியத்தில் வெளியில் எவ்வளோ கொடுக்குறீங்க அதல்ல, தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். நீ எவ்வளோ வச்சிருக்க, எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட கொடுக்குறாய். உபவாசம் இருக்கும் பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போ எல்லா காரியங்களையும் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23-24 வசனம் வாசிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய அற்புதம் நடக்கிறத பார்த்து விசுவாசம் வைக்கிறார்கள். அற்புதம் நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நிறைய கூட்டங்கள் கூடுகிறது. அப்படின்னா நிறைய பேர் விசுவாசிகள் ஆகிறார்கள். ஆனால் அந்த விசுவாசிகள் எல்லாரும் அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்து கடவுளுக்கு பயந்து நடந்து சீஷர்கள் ஆகிறது இல்லை. விசுவாசிகள் என்பதற்கும் சீசர்கள் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யாரெல்லாம் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்து நடக்கிறார்களோ, there is a narrow gate, there is a narrow way. இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த வாசலில் நுழைஞ்சிடுறாங்க. ஆனால் வழியில்னா அது ரொம்ப தூரம். வாசலுங்கிறது ஜஸ்ட் என்டரிங், விசுவாசி ஆகியாச்சு. ஆனால் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னா இடுக்கமான வழியில் நடக்கணும், நேரோவே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இன்றைக்கே செத்து போயிட்டோம்னா பரவாயில்ல, ஓகே. அப்படி இல்லையே. அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள், அதே மாம்சம், அதே பாவ சோதனைகள் உள்ளதான இடம். அதனால தான் நம்ம தொடர்ந்து போகணும். ஆனால் நான் முன்பு வாழ்ந்தது மாதிரி அதிருப்தியாக வாழக்கூடாது, திருப்தியாக வாழணும். சகோதரர் சொன்னாங்க என்னாகமத்தில் இருந்து, முதல்ல வந்து எதெல்லாம் வந்து தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததோ, தித்திப்பாக இருந்ததோ, திருமணம் ஆன புதுசில் கணவன் மனைவி அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம், சுற்றுறாங்க, போகிறாங்க, வராங்க, சிரிக்கிறாங்க, தூங்காமல் பேசிகிட்டு இருக்காங்க, தனிமையில் 2 பேர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஓகே. ஆனால் நாள் ஆக ஆக தனிமை இனிமையாக இல்லை. அவங்க 2 பேரும் பிரிந்து தூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 5 வருஷம் ஆனவுடனே அலங்கோலம் ஆகிடுது. ஏன்னு கேட்டார் பிரதர். ஏன்னா திருப்தியாக இல்லை. திருப்தி அடைந்தவன் தேன் குட்டை மிதிப்பான். அதனால் அந்த அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் திருப்தி ஆயிடுச்சு. அவர்களோடு கூட அவர்கள் வந்து இப்பொழுது திருப்தியாக இல்லை. அதனால் நிறைய குடும்பங்களில் சண்டை, சமாதானம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவன் கொடுத்ததில் திருப்தியாக இல்லை. இன்னும் அருமையானவர்களே, மனம் திரும்புவோம். கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அதனால் நம்ம கேட்ட வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, நாங்கள் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். பூமிக்குரிய காரியத்தில் அதிருப்தி இருக்குது, ஆவிக்குரிய காரியத்தில் திருப்தி இருக்குது. நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் தேவையை உணர்ந்தவர்களாக அதிருப்தியாக இருக்கவும், பூமிக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, எந்த ஜாப் கொடுத்துருக்கீங்களோ, எந்த வேலையை கொடுத்துருக்கீங்களோ, எந்த வருமானத்தை கொடுத்துருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில் எங்களை வாழ வச்சுருக்கீங்களோ, அதில் திருப்தியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சகோதரர் சொன்னாங்க, எத்தனையோ வாலிபர்கள் உங்களுடைய அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிறார். நீங்கள் போகிற இடம், வார இடம், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், தனிமையாக இருக்கிற நேரங்கள், உங்களுடைய நினைவுகளை பார்க்கிறார் தேவன். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை இப்போ வாசிங்க. நிறைய பேர் விசுவாசிகள் ஆனாங்க, அப்படி இருந்தும் வாசிங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆங்கிலத்தில் நிலைக்கு பாருங்க. பட் ஜீசஸ் ஆன் ஹிஸ் பார்ட் வாஸ் நாட் என்ட்ரஸ்டிங் ஹிம்செல்ஃப் டு தம் ஃபார் ஹி நியூ ஆல் மென். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய அந்தரங்கங்களை, அவருடைய நினைவுகளை தேவன் அறிந்திருந்தபடினால வெளியரங்கமான அடையாளங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து விசுவாசிகளாகி நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவனுடைய பிள்ளைகள்னு அவர்கள் சொன்னாலும் அவர்கள் எல்லாரையும் நம்பி இயேசு இணங்கவில்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அவர் அறிந்திருந்தபடினால. வெளியரங்கமாக வாயில் என்ன சொல்றாங்கன்றதை மட்டும் பார்க்கல, அவர்கள் இருதயத்தில் என்ன நினைவுகளோடு இருக்கிறார்கள். பூமிக்குரிய காரியத்தில் திருப்தியாக இருக்கிறார்களா? ஆவிக்குரிய காரியத்தில் போதும், நான் தேறிட்டேன், வளர்ந்துட்டேன், இனிமேல் நான் கேட்கறதுக்கும் கீழ்ப்படி இருக்க ஒன்றும் இல்லை, நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதான், அப்படி இல்லை. ஆவிக்குரிய காரியத்தில் தேவையை உணர்ந்துள்ள ஆண்டவரே, இன்னும் நான் உங்களுடைய சாயலாக மாறலையே. இன்றைக்கு உள்ள டெய்லி டிவோஷன் சகரியா பொண்ணனுடைய செய்தி குடும்பத்திற்கானது. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. அந்த செய்தியை நீங்கள் தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. நிறைய பேர் டெய்லி டிவோஷன்லாம் கேட்குறதே இல்லை. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த செய்தியை கேட்குறது கூட, இப்படி கேட்டிங்கன்னா பிரசங்கமே வேண்டியதில்லை. டெய்லி காலையில் கேட்கக்கூடிய அந்த 15-20 நிமிஷம் செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வருது. இப்போ வாட்ஸ்அப் ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆனால் கேட்குறதில்ல. குடும்பங்களில் ஏன் பிரச்சனை? ஏன் குடும்ப உறவுகள் இன்றைக்கி அலங்கோலமாகி போயிருக்கு? பிரதர் சாக் சொல்லுவார், கையை எடுத்துக்கங்க, 2 பக்கம் கை ஒரே மாதிரிக்கான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவோம் எல்லோரும். ஆனால் தேவன் அப்படி படைக்கலை. இப்படி நீட்டுங்க கையை. இப்படி நீட்டினோம்னா இந்த பெருவரல் இந்த டைரெக்ஷனில் பார்க்குது, இந்த பெருவரல் இந்த டைரெக்ஷனில் பார்க்குது. அப்படி தான் தேவன் படைச்சிருக்காரு. அப்போ தான் இந்த கை 2 சேரும்போது இப்படி வரும். இந்த பெருவிரல் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, மேற்கை நோக்கி இருக்குது. இந்த பெருவிரல் இப்போ இந்த நோக்கி இருக்குது. இப்படி கையை இருந்தனோம்னா 2 டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ கணவன் ஒரு காரியத்தை பார்க்கும்படியாகவும், மனைவி இன்னொரு காரியத்தை பார்க்கும்படியாகவும் தேவன் படைத்திருக்கிறார். அப்போ இப்படி வச்சோம்னா எதிர் திசையில் தான் இருக்கும். அப்போ கணவன் மனைவி 2 பேருடைய சிந்தனைகளும் எப்படி இருக்குனாக்கா, இவங்க பூமிக்குரியவங்களை பார்ப்பாங்க, அவங்க ஆவிக்குரியவங்களை பார்ப்பாங்க. ரோட்டில் 2 டைரெக்ஷனையும் பார்த்தா தாங்க வண்டி ஒழுங்காக போகும். ஒரு டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு போனால் வண்டி என்னாகும்? ராங் டைரெக்ஷனில் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவி 2 பேருமே ஆளுக்கு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்ம 2 பேரும் உன் சித்தமும் வேண்டாம், என் சித்தமும் வேண்டாம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை என்னென்ன? என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா அப்படின்னு 2 பேரும் ஒரு இணக்கமான முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால், 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னாக்கோ, நீ சொன்னது வேண்டாம், நான் சொன்னது வேண்டாம், தேவன் என்ன சொல்கிறார் வேதத்தில் பார்ப்போம், அப்படி போவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சுனாக்கோ முடிஞ்சு போச்சு. இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம். நம்ம 2 பேருக்குள்ள 2 கருத்து வரும்போது, நீ சொன்னது வேண்டாம், நான் சொன்னது வேண்டாம், தேவன் என்ன சொல்கிறார் பார்ப்போம், ஓகே ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படி வரல, அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனது இல்லை. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை, தன்னுடைய சுய சித்தத்தை விட்டு கொடுக்க மனதில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் விசுவாசிகள்னு சொல்கிறோம், சபைக்கு வர்றோம், கை தட்டுறோம், பாட்டு படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. எப்படி தேவனை ஆசீர்வதிக்க முடியும்? சகோதரர் சொன்னது போல் வாலிபர்கள் நிறைய பேரை தேவன் எழுப்ப விரும்புகிறாரு. ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். அவர்கள் தங்களை இயேசுனுடைய பிள்ளைன்னு ஒப்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோ தம்மை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க அவர்களுக்கு அவர் இணங்க விருப்பம் இல்லை. ஆனபடியிலான நிறைய ஜபத்துக்கு பதில் இல்லை. அந்தரங்கத்தை பார்க்கிறதான் வெளியரங்கமாக தான் பலன் வைப்பார். அந்தரங்கத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு தான் பலன். அந்தரங்க நினைவுகளில் நிறைய பேருடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஆபாசமாக இருக்குது.
பொருளாசை நிறைந்ததாக இருக்குது, பெருமை நிறைந்ததாக இருக்குது, பொறாமை நிறைந்ததாக இருக்குது. அதனால் தேவனை அவர்களை ஆசீர்வதிக்க முடியலை, அவர்களை அபிஷேகிக்க முடியலை. மனம் திரும்ப அருமையானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறது, நம்ம நேசிக்கிறபடினால நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தில் நீங்கள் விதைத்த இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்தரங்க இதுவரைக்கும் அலங்கோலமாக இருக்கா? பரவாயில்ல. அலங்கோலமாக இருக்கக்கூடியதை, வெறுமையாக இருக்கிறதை, ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடியதை மிகவும் நல்லது என்று மாற்ற வல்லவர் தேவன். அந்த தேவனுக்கு விட்டு கொடுப்போம். தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார்.